வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு மொத்தம் 13 மாநிலங்களில் 88 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக களத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் நந்தா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் தொடங்கலாம். ரகுவரன், தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இது போன்ற நிலையை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? வயநாட்டில் நக்சலைட்டுகள் ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தலையும் கொடுத்திருந்தாங்க. எப்படி இருக்கு நிலவரம்? பாதுகாப்பு எப்படி மேற்கொள்ளப்பட்டு? 20 மக்களவை தொகுதியிலும் காலையிலிருந்து கேரளாவில் அதிகப்படியாக மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் வாக்குப்பதிவை செலுத்தி வருகிறார்கள். நாம் தற்போது வயநாடு தொகுதியில் தான் இருக்கிறோம். வயநாடு தொகுதியில் மிகவும் பதற்றமான தொகுதியாக இது பார்க்கக்கூடிய நிலையில், ஏன்னா இங்கே அதிகமாக பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் வசிக்கிறாங்க. அதனால அவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வயநாடு தொகுதியில் அதிக அளவு வெயில் இருப்பதன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. நீங்க தற்போது பார்க்கலாம், காலை 6:30 மணியிலிருந்தே நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா கேரளாவில் மொத்தமாக 5.62% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. அதாவது 5% மேல் 1 மணி நேரத்திலேயே 5% மேலாக கேரளாவில் வாக்குப்பதிவானது நடந்திருக்கிறது. குறிப்பாக திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 2.97% வாக்குப்பதிவும், அதே போன்று நம்ம இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2.8% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. அதாவது வயநாடு தொகுதியிலையும் திருவனந்தபுரத்திலையும் தான் அதிக அளவு வாக்குப்பதிவு காலையிலேயே விறுவிறுப்பாக நடந்திருக்கிறது. மேலும் நீண்ட வரிசையில் மக்கள் வெயிலின் தாக்கத்திற்கு முன்பாகவே ஓட்டு செலுத்துவதற்கு ஏதுவாக வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதை ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினரும் தங்களுக்கு சாதகமாக கருதி அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் காலையிலேயே முக்கிய தலைவர்களும் அவர்களுடைய ஜனநாயக கடமையை முடித்திருக்கிறார்கள். இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அனைவருமே காலையிலேயே தங்களுடைய ஜனநாயக கடமையை முடித்திருக்கிறார்கள். தேவா, தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தி நந்தாவிடம் பேசலாம். நந்தா, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரீ விஷயமெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. ஃப்ரீ ரைட் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்ல தோசை தரும் அப்படின்னு சொல்லலாம். வாக்குச்சீட்டு அதிகரிப்பதற்காக எவ்வளவு வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு? நிலவரம் என்ன? தேவா, குறிப்பாக ஒவ்வொரு முறையும் தேர்தல்களை தொகுதி வாரியாக ஒப்பிடும்போது கர்நாடகத்தில் சராசரியாக 70லிருந்து 72% வரைக்கும் வாக்குகள் பதிவாயிருக்கும். ஒட்டுமொத்தமாக 2019 பொறுத்த வரைக்கும் 71% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த முறை அந்த சதவீதத்தை இன்னும் சற்று அதிகரிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம், தனியார் அமைப்புகளும் நீங்கள் குறிப்பிட்டது போல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓட்டு போட்டு வந்தா தோசை இலவசமாக கொடுப்போம், கீ ரைஸ் கொடுப்போம், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சர்க்கரை நாற்காலியில ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேப் புக் பண்ணி கொடுக்குறாங்க, ரேபிட்டோ ரைட் ஃப்ரீயா புக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதே போல வாக்குச்சாவடிகளிலும் தற்போது வரை எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம மக்களும் ஆர்வமாக வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. காலையில 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கினது முதல் தற்போது வரை எல்லா பகுதிகளிலுமே மக்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னு பாக்குறப்போ பெங்களூரு தெற்கு தொகுதிக்குட்பட்ட ஜெயநகரா பகுதியில் இருக்கும். இந்த பகுதியிலும் கூட சற்று நேரத்துக்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது வாக்கினை செலுத்தியிருந்தார். மக்களும் ஆர்வத்தோடு வாக்கு செலுத்திட்டு வராங்க. பல்வேறு பகுதிகளிலையும் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்துட்டு வருது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பெங்களூரு ரூரல் பகுதியில் போலீசாருடைய கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த முறை 70%க்கும் மேலாக வாக்கு பதிவாகுமா அப்படின்றது இன்று மாலைக்குள்ளாக தெரிய வரும். தேவை.